Hi friends, hope you are doing great. Welcome to my channel English Tutorial Academy. My channel is one of the best and platform how to improve your English knowledge, how to develop your English skill, and then how to learning the English with the tricks through my videos. So please kindly watch my video start to end for getting more knowledge through my videos, and then like and subscribe my videos and my channel. Let's get started. Today topic now. டுடே டாபிக் நான் ஒரு வேர்ப் சூஸ் பண்ணியிருக்கேன். பை பாட். இது வாங்கிறதுக்கான ஒரு வேர்பு. நம்ம இப்போ எதனா ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு ஒரு மோட்டிவ் இருந்ததுன்னா அதுக்காக இந்த வேர்ப் நம்ம யூஸ் பண்ணணும். இது நான் எதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன்னா, ஒரு கண்டென்ட் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, ஓனாக எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் நான் இதை மேக் பண்ணுறேன் இந்த வீடியோ. இது எல்லாருக்கும் இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸோ ப்ளீஸ் வாட்ச் மை வீடியோ ஸ்டார்ட் டு எண்ட் ஃபார் கெட்டிங் மோர் இன்ஃபர்மேஷன் த்ரூ இங்கிலீஷ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா, நான் கண்டென்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். பை எ பென். ஒரு பேனா வாங்கணும் அப்படின்னா நம்ம எப்படி கண்டென்ட் மேக் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான கான்செப்ட் தான் இதில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கான ஒரு கண்டென்ட் நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணணும், நாளைக்கு ஒரு கான்வர்சேஷனில் இன்வால்வ் ஆக போகிறீங்கன்னா அதுக்கான கண்டென்ட்டு நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணணுன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் நேட்டிவ் லாங்குவேஜில் அதை பற்றி நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் 5 minutes கான்வர்சேஷன் மாதிரி நீங்கள் தமிழில் டெரைவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு இங்கிலீஷில் மேக் பண்ணணும். இதுதான் கண்டென்ட். எப்பவுமே கண்டென்ட் மட்டும் நீங்கள் கிளியராக வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 100% யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல் வித்தவுட் ஸ்டாப்பேஜ். இது 100% ஐ வில் கேரண்டி யூ ஃபஸ்ட். ஓகேங்களா? ஃபஸ்ட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். எப்பவுமே கண்டென்ட் தான் எப்பவுமே முக்கியம். ஃபஸ்ட்டு அதை நம்ம ரெடி பண்ணிக்கணும். அது எப்படின்னா, இப்போ நான் கீ பாயிண்ட்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் ஒரு பேனா வாங்கிறதுக்கு கடைக்கு போகிறேன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன்னா நான் எப்படி கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவேன்னா, தமிழில் படிக்கிறேன் பாருங்கள். எனக்கு ஒரு பேனா தேவைப்படுகிறது. அதை வாங்குவதற்காக நான் கடைக்கு போக வேண்டும். பிறகு நான் கடைக்கு சென்றேன். நான் கடைக்காரரிடம் கேட்டேன், பேனா இருக்கிறதா என்று. அதற்கு அவர் கூறினார், என்னிடம் நிறைய பேனாக்கள் உள்ளது. உனக்கு என்ன பேனா வேண்டும்? எனக்கு ப்ளூ பேனா வேணும். கடைக்காரர் எனக்கு அந்த பேனாவை கொடுத்தார். நான் அதை வாங்கி கொண்டேன். இப்படி 1 by 1 நம்ம டெரைவ் பண்ணோம்னா கண்டென்ட்டு நம்மளுக்கும் மறக்காது. ஈஸியாக நம்மளால் இங்கிலீஷில் கன்வே பண்ண முடியும். நம்ம எப்பவுமே ஒரு சென்டென்ஸ் மேக் பண்ணுறப்போ நம்ம எப்படி வேர்ப் சூஸ் பண்ணுறோம் அப்படின்ற பொறுத்து தான் கான்வர்சேஷன் பில்ட் ஆகும். எப்படின்னா, நம்ம வேர்பு ப்ரிப்போசிஷன் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு. வேர்பு தான் நீ பேசுகிறது ப்ரெசென்ட்டில் பேசுகிறியா, ஃப்யூச்சரில் பேசுகிறியா, பாஸ்ட்டில் பேசுகிறியான்னு டிசைட் பண்ணோம். ஃபஸ்ட்டு வேர்பில் நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். அதனால தான் என் வீடியோஸ் எல்லாமே வேர்பு தான் ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா வேர்பில் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கண்டென்ட் க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நான் அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். எனக்கு ஒரு பேனா தேவைப்படுகிறது அப்படின்னா ஐ நீட் எ பென். ஓகேங்களா? நான் அதை வாங்குவதற்காக கடைக்கு போக வேண்டும் அப்படின்னா, நான் போக வேண்டும் அப்படின்னு ஐ ஷுட் கோ. கடைக்கு டு கோ. ஃபார் ஷாப். ஓகேங்களா? டு த ஷாப். ஃபார் வாங்குவதற்காக அப்படின்னா ஃபார் பையிங் த பென். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு புலி ஸ்டாப் வச்சுருக்கேன். எப்பவுமே ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் சென்டராக கூட புலி ஸ்டாப் வச்சுக்கலாம். அப்போ வச்சிங்களா தான் நீங்கள் ரைட்டிங்கில் சொல்கிறேன். நீங்கள் புலி ஸ்டாப் வச்சிங்களா தான் அதோட சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு ஆடியன்ஸுக்கெல்லாம் தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, பிறகு நான் கடைக்கு சென்றேன் அப்படின்னா ஆஃப்டர். ஓகேங்களா? ஆஃப்டர் ஐ வென்ட் டு த ஷாப். நெக்ஸ்ட்டு, நான் கடைக்காரரிடம் கேட்டேன் அப்படின்னா ஐ ஹேஷ் டு த ஷாப் கீப்பர். பேனா இருக்கிறதா என்று இருக்கிறப்போ அங்கே தட்டு போடணும். அதுக்கப்புறம் நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன். பேனா இருக்கிறதா என்று அப்படின்னா டூ யூ ஹாவ் எ பென். பேனா இருக்கிறதா என்று நான் கடைக்காரரிடம் கேட்டேன். அதற்கு அவர் கூறினார் அப்படின்னா ஹீ ரீப்ளைட் மீ எஸ் ஐ ஹாவ் அவைலபிள் மோர் பென்ஸ் நவ். இப்போ என்கிட்ட நிறைய பேனா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வாட் டூ யூ வாண்ட் பென். கடைக்காரர் என்கிட்ட கேட்குறாரு, உனக்கு எந்த பேனா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. நான் அதுக்கு ரீப்ளை பண்ணியிருக்கேன், எஸ் ஐ வாண்ட் ப்ளூ கலர் பென். ஆஃப்டர் தட் த ஷாப்கீப்பர் கேவ் மீ. த ஷாப்கீப்பர் எனக்கு அந்த பேனாவை கொடுத்தாரு.
தென் ஐ ஹாவ் பாட் த பென். அப்புறம் நான் வந்து அந்த பேனாவும் வாங்கிக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து ஒரு பேனா நான் வாங்குறதுக்கான ஸ்மால் சைஸ் ஆஃப் த கண்டென்ட். ஸோ இதே போல் தான் நீங்கள் உங்களோட ஓன் கண்டென்ட்டை மேக் பண்ணணும். எவ்ரிடே மஸ்ட் மேக் அட்லீஸ்ட் 3 minutes ஆஃப் சென்டென்ஸ். யூ கேன் யூஸ் யுவர் டே பை டே கான்வர்சேஷன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு இம்ப்ரூவ் யுவர் இங்கிலீஷ் ஸ்கில். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம யாரும் வந்து மார்க் டெஸ்ட் எழுதி மார்க்கெல்லாம் வாங்க போகிறதில்ல. நம்ம ஸ்பீக்கிங்காக தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் மை வீடியோ எல்லாமே ஸ்பீக்கிங்காக தான் இருக்கும். ஸோ இதில் நான் வந்து நானாக வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீட் யூஸ் பண்ணியிருக்கேன், கோ, ஆஸ்க்டு, ஹேவ், ரிப்ளைட், வாண்ட், கேவ், பாட். ஸோ இந்த மாதிரி வெர்பு நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டோன்னா நம்ம ஈஸியாக வந்து கண்டென்ட் மேக் பண்ணிடலாம். ஸோ ஓகே, எஸ், ஒன் மோர் டைம் வந்து நான் ரிப்பீட் பண்ணுறேன். நான் வந்து வேர்ப் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீட், கோ, ஆஸ்க்டு, ஹேவ், ரிப்ளைட், வாண்ட், கேவ், பாட். ஸோ இந்த மாதிரி நான் வேர்பை வந்து நம்ம தனியாக டிஸ்கிரைப் பண்ணிட்டோம்னா நம்ம எப்படி நம்ம பேசுகிறோம், ப்ரெசென்ட்டில் பேசுகிறோமா, பாஸ்ட்டில் பேசுகிறோமா, நம்மளோட பொசசிவ் பற்றி பேசுகிறோமா அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட கான்வர்சேஷன் வந்து ஈஸியாகிடும். இதுதான் ஒன் ஆஃப் த ட்ரிக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இப்படி தான் வந்து ஒரு கண்டென்ட் மேக் பண்ணணும். ஸோ நாளைக்கு நம்ம ஆஃபீஸில் ஒரு கான்வர்சேஷன் இருக்குது, ஒரு சப்ஜெக்டை, ஒரு டைட்டிலை பற்றி நம்ம பேசணுன்னா அதை நம்ம ஃபஸ்ட்டு தமிழில் எழுதிக்கின்னு அதில் வந்து நம்ம என்னென்ன ஆக்ஷன் வேர்ப் யூஸ் பண்ணுறோம், ப்ரெசென்ட்டில் யூஸ் பண்ண போகிறோமா, பாஸ்ட்டில் யூஸ் பண்ண போகிறோமா, ஃப்யூச்சரில் யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்ட்டு நம்ம எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கிலீஷில் எழுதிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக நம்மளோட கான்வர்சேஷனை அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுதான் என்னோடய சிம்பிள் அட்வைஸ் அண்ட் கோச்சிங் மை லேர்னர்ஸ். ஸோ ப்ளீஸ் இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக வந்து இங்கிலீஷ் பேசிடலாம். அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது எனக்கு சப்போர்ட் மட்டும். என் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து உடனே வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்து எவ்ரிடே வந்து எப்படி நம்ம ஈஸியாக பேச முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? கண்டிப்பாக என் வீடியோவெலாம் வாட்ச் பண்ணிங்களான்னா டெஃபினட்டாக உங்களால் இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ அதுக்காக தான் என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு மை சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இதுக்கப்புறம் ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும்.